இப்போ அடுத்ததா நாம 3D ஃபார்மேட் போறோம். இப்போ இந்த 3D ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொன்று போகும்போதும் அது எப்படி வேணும் அது கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3D ஃபார்மேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணும், ஸோ அதோட வித் எவ்வளோ வேணும் மாறும், ஸோ ஹைட் எவ்வளோ வேணும் மாறும். ஸோ இப்போ பாட்டம் லெவல் எப்படி இருக்கணும் உங்களுக்கு மாறும். நாம என்ன நினைக்கிறோமோ அதை இதுல இருக்கிற மாடலை வச்சு ஈஸியா கொண்டு வர முடியும். நம்ம தனியா ஒரு மாடலை கொண்டு வரணும்னா முடியாது. இதுல இருக்கிற மாடல்ஸ்ல வச்சு அதோட ஹைட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை டிக்ரீஸ் பண்ணலாம், அதெல்லாம் மாத்தி நீங்க பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டெப்த் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கலர் கொடுக்குறோம். இந்த கலர் அது உள்ள வருது பாருங்க, கலர் மாறும். ஸோ டெப்த், இந்த டெப்த்ல பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பாயிண்ட் வேணும் மாறும். ஸோ எல்லா வேலையும் நம்ம பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கலர், மறுபடியும் கலர். இப்போ இந்த கலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட்ல உங்களுக்கு வேணும். பாயிண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுல டிக்ரீஸ் பண்றதுல இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த சைஸஸ் 0 பாயிண்ட்ல இருக்கிறதால டெப்த், கலர், இப்போ எல்லாமே 0 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ 0 பாயிண்ட்ல இருக்கிறதால இது வரல. இப்போ 0 பாயிண்ட்னா முதல்ல செலக்ஷன் பண்ணிட்டு நீங்க பாயிண்ட்டை இங்க இருந்து மாத்தி அதை கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கூட கொண்டு வரலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 பாயிண்ட், இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுறதால எனக்கு இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆக மாட்டுது. பட் பாயிண்ட்டை நம்ம கொண்டு வர முடியும். வீடியோ ரெக்கார்டிங்கை நான் சைமல்டேனியஸா பண்றதால. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ரீசெட். ஸோ பழையபடி நம்ம இதை மாற்றத்துக்கான வாய்ப்பு பண்ண முடியும், ரீசெட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா மேலே வந்து நம்ம இன்னும் போறோம். இப்போ ஃபார்மட் டெக்ஸ்ட்ல வந்து ஷேடோஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணலாம். இந்த எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எழுத்தை வந்து ஃபில் பண்ணலாம். கலர் என்ன வந்து மாறணும், உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும், இது டிரான்ஸ்பரன்சி எப்படி வேணும், டெக்ஸ்டோட அவுட்லைன் எப்படி இருக்கணும். இப்போ சாலிட் லைன்ஸ், நோ லைன்ஸ் இது செலக்ட் ஆயிருக்கு சாலிட் கலர்ன்றதால. ஸோ இதை மாற்ற முடியல. ஏன்னா இது சிஸ்டம் வந்து ஆல்ரெடி அதுக்கு ப்ரீசெட் பண்ணுது. நம்ம சில சேஞ்சஸ் பண்ண முடியும், சில சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது டெக்ஸ்ட் ஃபில். ஓகேங்களா? டெக்ஸ்ட் எஃபெக்ட், இந்த எழுத்துடைய எஃபெக்ட். ஸோ ப்ரீசெட் எப்படி வேணும், நீங்க டெக்ஸ்டோட எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இது. வந்து ஒரு பிக்சர்ஸை நம்ம எந்த அளவுக்கு இன்டெப்தா பண்றோமோ அந்த அளவு இங்க ரிப்போர்ட் இருக்கும். அதனுடைய என்ன சொல்றது அவுட்புட் இருக்கும். இப்ப இதிலே பாத்தீங்கன்னா இப்ப கிராப் பண்றோம். இதை கிராப் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எப்படி போன்ல கிராப் பண்றோம் அதே ஆப்ஷன்ல கிராப் பண்ண முடியும். நம்ம போன்ல பண்ற ஆப்ஷன்ஸ் நம்ம இங்க கிராப்பிங் பண்ண முடியும். பாத்தீங்களா? இப்ப கிராப் பண்ணி அந்த போட்டோ மட்டும் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளவு வேலையை நம்ம இதுல பண்ண முடியும். ஸோ பிக்சர்ஸ் போகும்போது